வணக்கம் என் பெரிய யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குட வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் ஆன் டைமில் ஜிஎலுக்கான டெமோ டீம், எஸ்எலுக்கான டீம் அப்படிங்கிறது கொடுப்போம். ரொம்பவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். WBLோட 10வது மேட்ச் டெல்லி உமனுக்கும் குஜராத் உமனுக்கும் இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து WBLோட மேட்ச் ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எப்படி மேட்ச் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயம் ஆல்மோஸ்ட் டெமோ டீமும் கொடுத்துருந்தோம். ஒரு லோ பிக்கில் வரக்கூடிய பிளேயர்ஸ் இதெல்லாமே நம்ம டெலிகிராமில் கொடுத்துருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. நிறைய பேர் நம்மளுக்கு பண்ணியிருந்தீங்க. ஒரு பிளேயர் மிஸ்னாலையும் விசி மிஸ்னாலையும் ஸோ ஜிஎல் லாஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர். தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்க. ப்ளஸ் வந்து அந்த குறிப்பிட்ட உங்களுக்கு நம்மகிட்டேருந்து என்ன விஷயங்கள் டெலிகிராம் கொடுக்குற டெமோ டீம்லேயோ அல்லது வீடியோவில் கொடுக்குற விஷயங்கள்லையோ என்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு ஸோ உங்களுடைய டைப்பில் டீமை மேக் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நியர் லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 பேர் எனக்கு டீம்ஸை சென்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்தோட திங்கிங்கும் மோஸ்ட்லி ஒன்றா இருந்துச்சு. அது மாதிரி தான் டீம் இருந்துச்சு. ஸோ தஹிலா மெக்ராத், கிரேஸ் ஹரிஸ், ஸோ இந்த 2 பேர்த்தில் ஒரு பிளேயரை உள்ளே வச்சுருந்த அந்த ஒரு விஷயந்தான் வந்து மிஸ் ஆகிருந்தது. எல்லாத்துக்குமே ஜிஎலுக்கு மிஸ் ஆன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஹிலா மெக்ராத்தும் கிரேஸ் ஹரிஸை யாராவது ஒரு பிளேயரை உள்ளே வச்சுருந்த ஒரு விஷயம். ஸோ இது மட்டும்தான் லாஸ்ட் மேட்சோட மிஸ்ஸு. இது நடக்கும். அந்த அந்த கடைசி அந்த ஒரு 1 or 2% லக் அப்படிங்கிற பேஸ் இருக்குது. ஒரு நண்பர் அட்டகாசமாக 20 டீம் வரைக்கும் மேக் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து வெரி கேப்டன், அது ஒரே கேப்டன் ஒரே விசி தீப்தி சர்மா. ஜிஎல்லுக்கு ஒரு நீங்கள் ஹார்டாக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ டெஃபினட்டாக நான் ஜிஎலுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறேன் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரிஸ்கி தான், பட் இது பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. ஒரே டீமு கேப்டன் விசி சேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி கேப்டன் இங்கே தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு. அதுலேயும் இவங்க தான் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு கேப்டனோட ஒரு டீமில் மட்டும் 1-2 பிளேயரை ரொட்டேட் பண்ணிட்டு வர்றது தான். ஒரு நண்பர் பண்ணியிருந்தார். எல்லா டீமும் 1000 above அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்திருந்தது. ஸ்டேபிளாக வச்சுருந்த ஒரு பிளேயரில் இதுதான் சொன்னது. ஸோ தஹிலா மெக்ராத், கிரேஸ் ஹரிஸில் அந்த ஒரு பிளேயர் மிஸ் ஆச்சு. இது தப்பு இல்லை. ஸோ இது போல் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நாள் ஜிஎல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸ்டேபிளாக அதை ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ அதை நண்பர் நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு 20-25 பேர் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய டைம் பேஸ் தான் ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக ஒரு மினி ஜிஎல்ஸ் அல்லது குறைவான மெம்பர்ஸு கலந்துக்கூடிய கான்டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அதுதான் உங்கள் ஜிஎல் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மட்டும் என்னுடைய சஜஷன். ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த மேட்சுக்குள்ளே வந்துடுவோம். டெல்லி உமனை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸில் பெருசாக மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சேம் லெவலோடு அப்படியே தொடருவாங்க. ஸோ போத் டீமுமே சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படியே இருந்தாலும் இந்தியன் பிளேயரில் யாராவது ஒரு பிளேயர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் இருக்கிற லெவல் தான் நம்ம அப்படியே எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் யார் முக்கியமாக நம்ம பிக் பண்ணலாம், ஸோ ரொட்டேட் அப்படிங்கிற டைப்பில் எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். வீடியோவோட வியூஸ் குறையுது. ஸோ என்ன விஷயங்கள் புரியல உங்களுக்கு நம்ம வீடியோவில் அப்படிங்கிறது கொடுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷன் கேட்டகரி சரியாக கொடுக்கணும். ஸோ அதில் வரலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிற பிளேயர்ஸை சரியாக கொடுக்குற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஸோ நேற்று ராணா உள்ளே வந்தாங்க. அவங்களையும் நம்ம டீமில் கொண்டு வந்துட்டோம். அதே போல் கிம் கார்த்தையும் எடுத்தோம். அதே போல் டேனியல் ஒயிட்டை நம்ம பிக் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம். பட் சம் ரீசன்ஸ் என்ன காரணம்னு தெரில. ஸோ ப்ளே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கலாம் மேபி. ஓகே, சின்னதாக அதுதான் சொன்னது. இந்த உங்களுக்காக நான் அந்த ஈடுபாடு குறையுது அப்படின்னா என்னென்னா சின்னதாக லாஸ் ஆகுது, இதில் ஜெயிக்க முடியாது உமன்ஸ் மேட்ச்சில், அந்த மாதிரி சின்ன தாட்டுனால நீங்கள் ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் காரணமாக இருக்கும், ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஃபஸ்ட்டு எப்படி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற டைப்புக்கு வரணும். ஸோ இந்த குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மினினா மொத்தமாக உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற சில கான்டெஸ்ட்டுகள் ப்ளே பண்ணணும், சேஃபாக சில மூவ்கள் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எஸ்எல் யூஸ் பண்ணுறோம் டெலிகிராமில்.
ஒரு 5 மேட்ச்சு 5 மேட்ச்சுக்கு ஒரு 2 மேட்ச் வின் பண்ணிட்டா நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ 3 மேட்ச்சில் 1 மேட்ச் அப்படின்னா கூட நெவர் லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இப்போது எத்தனை மேட்ச்சுக்கு ஒரு 5 மேட்ச் வரைக்கும் 6 மேட்ச் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். 5 மேட்ச் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். 5 மேட்ச்சில் இப்போ 2 மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம் எஸ்எல்ல. ஸோ மற்ற ஒரு மேட்ச்சு ஆவரேஜ் ஸ்வீப் அப்படிங்கிறது ஆவரேஜாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டேபிளாக அவங்கள உட்கார வைக்கும். ஜிஎலுக்கு கூட சின்னதாக அது ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது, அது பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ கேட்டகரி ரிவ்யூஸ் வந்துடலாம். இதில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மேட்ச்சுக்கு விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. இது பிக்கிங் பேஸில் அது பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டோம் அப்படிங்கிறதால திரும்ப அதையவே நம்ம காட்ட வேணாம் அப்படிங்கிறது தான், அதனால தான் நான் காட்டுறது இல்லை. ஸோ இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் கேப்டன் விசி அப்படிங்கிறது இந்த மேட்ச்சுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சு ஆல்ரவுண்டருக்கு கேப்டன் விசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மினிமம் கேப்டனாவது ஆல்ரவுண்டரில் தான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, பிராய்ஸுக்கு ஒரு 50-50 சான்ஸ். 2 பேருமே வேத்மோனி பிராய்ஸ் 2 பேர்த்துக்கும் 50-50 சான்ஸ் தான். ஸோ நீங்கள் பிராய்ஸை கூட ஜிஎல் டீமில் ட்ரை பண்ணலாம். எல்லா டீம்லேயும் சரியாது. 10 டீமில் 5 டீமுக்கு மோனி, 5 டீமுக்கு பிராய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச்சுக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிராய்ஸ் பேட்டிங் ஆர்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் காட்டினேன், பேட்டிங்க்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வேத்மோனி ஃப்ளாப் ஆகி பிராய்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி அமையலாம். ஸோ டெஃபினட்டாக விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, பேட்டிங் கேட்டகரியில் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரம் கார்டாக இவங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது பார்த்துக்குவோம். ரோட்ரிகஸ் ஹை பிக்காக தான் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதே போல் இந்த என் பிரசாந்த் எந்த வகையிலும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால இருக்காங்க. ஓகே, இது நம்ம பார்க்க வேணும். ஸோ நம்ம இதுபடியே பார்த்துருவோம். ஸோ இங்கே முக்கியம் யார் டிஃபால்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பிளேயரை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே வால்வரட் இந்த மேட்ச்சு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வால்வரட் ஒரு உங்களுக்கு லோ பிக்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. அல்லது ஹர்லின் டியோன். ஸோ எனி ஒன் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இது ஒரு ஒரு உங்களுடைய ரிஸ்க்காக எடுக்கக்கூடிய பிளேயர்ஸில் எடுத்துக்கலாம் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் மேக்லைனிங், சிபாலி வர்மா உங்களுடைய சாய்ஸ். ஸோ அவங்க டிஃபால்ட்டாக இருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து லோ பிக்கில் தான் நான் கான்சன்ட்ரேட்டாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். டெலிகிராம்லேயும் கொடுப்போம். பட் இருந்தாலும் ரொட்டேட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதே போல் இங்கே ஹேமலதா, ஒரு வேளை குஜராத் லாஸ் ஆகுதுன்னா இந்த 2 பேர்த்து மிஸ் பண்ணி கூட நீங்கள் ஹேமலதாவை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஹேமலதாக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, ஹேமலதா, ஹர்லின் டியோன் ஒரு பிளேயர் வரணும். ஸோ லாஸ் ஆகிறாங்களா வின் ஆகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பிளேயர் சேஞ்ச் பண்ணி பிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிக் இங்கே மஸ்ட்டாக வருது, அதை பார்த்துக்குங்க. ஹை பிக்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை இன் பண்ண பார்க்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயருமே இம்பார்ட்டண்ட். இந்த மேட்ச்சு சுதர்லாந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து கார்ட்னர், டாட்டின், மரீனா கேப், ஸோ இவங்க எல்லாம் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த மேட்ச்சு சேஃபாக மினி ஜிஎல் எஸ்எல்லுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வரது பெஸ்ட். ஜிஎல்லில் மட்டும் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிக்கங்க. இந்த 3 பிளேயரில் சுதர்லாந்து மஸ்ட்டு, ஜனசன் இந்த மேட்ச் திரும்பவும் மஸ்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ மரீனா கேப், டாட்டின், கார்னரில் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். மினி ஜிஎல் எஸ்எல்லுக்கு டெஃபினட்டாக ட்ரை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே தான் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சின்னதாக மிஸ் ஆனால் கூட ரொம்ப அடி வாங்க வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் நம்ம பண்ண மாதிரி மந்தனாவை பிக் பண்ணி ஈபெரியை மிஸ் பண்ணோம். ஸோ அது மாதிரி நடந்துடும். ஓகே, ஸோ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே இந்த மேட்ச்சு ரெட்டி மேபி ஃப்ளாப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ரெட்டியை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தனுஜா கன்வர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் ஒன்று, சிக்கா பாண்டே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த 2 பிளேயர் இம்பார்ட்டண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற பிளேயரெல்லாம் ஆப்ஷன்ஸில் மறுபடியும் இன்னும் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணலாம்.
3 பவுலருக்கு மேலே வராது அப்படிங்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் தனுஜா கன்வரும் சிக்கா பாண்டேவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு பிளேயர் உங்களுடைய சாய்ஸில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் மஸ்ட்டாக கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒன்று விசி அப்படிங்கிறதும் ஆல்ரவுண்டர்லேயே இருக்க வாய்ப்பு இருக்குது. இது மிஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே கேப்டன் போகலாம் அப்படின்னா திரும்ப பேட்டிங் போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மேட்ச்சு இப்போ இருக்கிற பிக்கிங் பேஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்ரவுண்டரில் கேப்டன் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒருவேளை சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நம்ம டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெமோ டீம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் நம்ம ரிஸ்கி சாய்ஸாகவே எடுக்கிறோம். ஜெஸ் பிரைஸ் ஸோ ரொம்ப ரிஸ்கி தான். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ லாரா வால்வரோட், ஹர்லின் டியோல், கார்ட்னர், டாட்டின். ஸோ நான் இங்கே யாரையுமே மிஸ் பண்ணலை. ஸோ 5 பேர்த்தையும் எடுத்திருக்கேன். ஒரு ஆளை நீங்கள் மிஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சிக்கா பாண்டே, தனுஜா கன்வர். ஸோ இன்னும் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் பேட்டிங் கேட்டகரியில் இந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் நான் சிப்பாலி வர்மாக்கிட்ட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, இது ஒரு சின்ன டெமோ டீம். ஸோ கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் இதில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா சுதர்லாந்து, கார்ட்னர். ஸோ இந்த டிஃபால்ட்டாக அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ ஜெனசன், டாட்டின். ஸோ இந்த 4 பிளேயர் கேப்டன் வாய்ப்பு. மரினா கேப் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டன் விசி ரெண்டுமே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் விசி மட்டும் நீங்கள் பேட்டர் அல்லது விக்கெட் கீப்பரில் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் எஸ் பிரைஸ் ட்ரை பண்ண முடியாது. மோனியை ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.